உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பத்தி நாம் பார்க்கிறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது டிசம்பர் மாசத்துல 2 தடவை நடக்குது. ஒன்று டிசம்பர் 2ஆம் தேதி முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருடம் 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்த சுக்கிர பயிற்சி முடிகிறது. இந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்ப ராசிக்கு இந்த சுக்கிரன் வரார். அப்படி வரக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டது மேன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேயர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மீனராசி, இந்த மீனராசிக்கு சுக்கிர பகவான் இங்க இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஒரு ஜாதகத்துல 6, 7, 10ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடாது இடங்கள் இந்த 3 இடங்கள். அங்கே இருக்கும்போது அதனுடைய தசையோ புத்தியோ நடந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகரை பாதிக்கும். மற்ற 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 இந்த மாதிரி இடங்கள்ல சுக்கிரன் இருந்தால் நல்லதுதான். உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்னா அயன சயன போகஸ்தானம். அப்போ இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருப்பது மீன ராசிக்காரங்களுக்கு நல்லது. எந்த விதத்துல நல்லதுன்னு பாருங்க. உங்களுடைய குடும்பம், உங்க குடும்பத்துடைய சந்தோஷம், உங்க குடும்பத்துல கண்டிப்பாக மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உருவாகும். அப்போ கடந்த காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்துல 7.5 சனி உங்களுக்கு விரைச்சனியா உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. அப்ப அந்த காலகட்டத்துல குடும்பத்துல மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், மன வேற்றுமை இது எல்லாமே இருந்திருந்தாலுமே இப்ப இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடன் தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அப்ப குடும்பத்துடைய கஷ்டங்கள் தீர்ந்து, மன வேற்றுமைகள் தீர்ந்து, மன சந்தோஷம் கண்டிப்பாக உருவாகும். 1. 2வது பாத்தீங்கன்னா இந்த மீன ராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்துல ஆபரணங்கள், அதாவது தங்க நகை, கம்மலோ செயினோ, காதுக்கு போடுறதோ இல்லை கழுத்துக்கு போடுறதோ, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கணவரால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால இந்த மாதிரி நல்லது நடக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப அந்த சுபகிரகம் 12ஆம் இடத்துல அமர்ந்ததால் உங்களுக்கு வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இப்ப வெளிநாடுனா சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும், கனடா இது மாதிரி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அப்ப நான் சொன்னது கம்மி தான். உங்க ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்ல ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக ஃபாரினுக்கு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ உங்களுக்கு நெடுநாள் கனவு இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. அப்ப நான் வெளிநாடு போவேன், வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டுல சம்பாரிச்சு இந்தியாவில் சொத்து வாங்குவேன், நான் வீடு கட்டுவேன், நான் நல்ல நிலைமையில் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுடைய மனசுக்குள்ள அது மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பலிதமாகும். 1. 2வது பாத்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, அந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, அதுல வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. அந்த பிஸ்னஸை நாம வந்து ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அவசரப்பட்டு அதை செஞ்சிடாதீங்க. தயவு செய்து மீன ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ஜேக்பாட்டான டைம். இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுடைய பிசினஸ் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க, நீங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சவங்க, இன்னைக்கு நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு நினைச்சவங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். அந்த வாழ்வதற்குண்டான அருமையான ஒரு டைம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. அதே சமயத்துல சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது கடன், ரோகம். அப்ப அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது, கரெக்டுங்களா? அதே சமயத்துல அந்த 6ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல கண்டிப்பாக தீரும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப 6ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும், உங்களுக்கு கடன் ஆகாது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோகம், உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய செலவுகள் கண்டிப்பாக குறையும். அப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருந்தா கூட இந்த டைம் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆபரேஷன் பண்ண தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு நல்லதுதான் நடக்குது. அப்ப டோட்டலா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக இந்த சுக்கிர பகவானோடு சனி இணைந்து அந்த சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ வியாபாரமோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ரீதியாக வியாபார ரீதியாக கண்டிப்பாக முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தொழிலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க மூலியமாக சங்கடம் சலிப்பு பிரச்சனையோட நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் இல்லாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக அந்த பிசினஸ்ல இல்ல அந்த வேலையில கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் அதுலயும் ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அவசரப்பட்டு ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ் நல்லா இல்லை அப்படின்னு அதை க்ளோஸ் பண்றதுக்கு பார்க்காதீங்க. கண்டிப்பா இன்னும் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால நீங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும், கஷ்டங்களும் தீரும். இந்த சனி பகவானால பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அது அதே சமயத்தில் ஒரு 40 வயசுல இருந்து அந்த 50-55 வயசுக்குள்ள இந்த சனி 2ஆம் சுத்து 7 சனியா உங்களுக்கு இருக்கும். அந்த சனி காலகட்டத்துல உங்களுக்கு இடம், பூமி, சொத்து இதெல்லாமே வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா உங்க கோர்ட்டு பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும். உங்க கூட போட்டி போட்டவங்க அவங்க தோத்து போயிடுவாங்க. நீங்க அடுத்தவங்க கூட போட்டி போட்டு நீங்க ஜெயிக்கலாம். இதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால தைரியமாக செயல்படுங்க, தைரியத்தை விடாதீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நல்லதைத்தான் செய்யும். அதற்கு வந்து எந்த தெய்வத்தை நீங்க வழிபடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா இப்ப 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சனி பகவான் இருக்கிறாங்கன்னா நீங்க சுக்கிர பகவானை வணங்கி வாங்க. அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு, நீங்க சுக்கிர பகவானை வணங்கி வாங்க.
அது போக ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வணங்கி வருவது நல்லது. அது போக விநாயகரை மறக்காமல் திங்கட்கிழமை நாள்ல நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை நாள்ல விநாயகரை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எந்த குறையும் இல்லாமல் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீரும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.